இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்துட்ருக்கோம். சேம் அதில வந்து பார்த்தீங்கன்னா, எங்கடா அது? இந்தா இருக்கு. ட்ரெய்லர்ல வந்து இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இது பார்த்துட்டோம். அப்புறம் இது பார்த்துட்டோம். இது 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடியது. அத நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாரி சிமிலரா இது 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 இத மாரியே உள்ள இன்னும் 2 இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதே ஓப்பன் ஓப்பன் தான். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து லோ பெட்டு, இன்னும் லோ டவுன் லோடர். லோ லோ பெட் மாரியே லோ லோடர்ன்னு 2 இருக்கும் பாருங்க. இது வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த இது கீழ இறங்கியிருக்கு பாருங்க தரையோட. இது வீல் கொஞ்சம் இதுவா இருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும். அந்த மாரி இருக்கும். சேம் இது 2த்துக்கும் நெறைய அ பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருந்தாலும், இதில சிமிலரா உள்ள விஷயங்கள் நம்ம ஏத்தலாம். அதனால இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய உங்களுக்கு ஒர்க்க வந்து இது பண்ணும். அதில நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, ஒண்ண யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்த்து அதில என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டு 2த்துக்கும் என்ன ஒற்றுமைன்றதையும் பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து யூஸ் பண்ணலாம். எஸ். இப்ப நான் யூஸ் பண்ணணும். அப்பன்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து நம்ம இத எடுத்துட்டு போணும். நம்ம இப்ப இங்க இருக்கிறோம். சரி நம்மளுடைய ட்ரெய்லர் இருக்கிற இடம் இங்க. அதனால நம்ம அத ஃபர்ஸ்ட்டு ட்ரெய்லரோட லாக் பண்ணிடலாம். வண்டியோட. எஸ். இது ஒரு லோ பெட். பாருங்க பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த இது மாரியே கொஞ்சம் லைட்டா மாடல் மட்டும் வித்தியாசமா இருக்கு பாருங்க. இது வந்து எப்படின்னா, கொஞ்சம் ஹெவியான பொருள்லாம் தூக்கிட்டு போறது. அது வந்து அந்த அளவுக்கு ஹெவி தூக்கிட்டு போ முடியாது. இதில ஹெவிலாம் தூக்கிட்டு போலாம். அதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சு. ம். பாருங்க. இப்ப நம்ம எடுத்துருக்கிற அந்த பர்ட்டிகுலரான அந்த ட்ரெய்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெருசு பாருங்க. இதெல்லாம் இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துட்டு போலாம். பாருங்க. எல்லாமே உங்களுக்கு அ இதுவானதெல்லாம் எடுத்துட்டு போலாம். இங்க இந்த மாரி விஷயங்கள் பார்த்தீங்களா? எல்லாமே கொஞ்சம் அது உதாரணம் சொல்லப்போனா, ஹெவி ஹெவி எடுக்க முடியுமா? இருக்கும்னு நெனைக்கிறேன். ஹெவி கிடையாது. பார்த்தீங்களா? ஹெவி காட்டல பாருங்க. இதில எதுவுமே ரொம்ப ஹெவி எடுக்க முடியாது. மத்தபடி இதுவே ஹெவி தான். பெருசு தான். ஆனா ரொம்ப ஹெவி கிடையாது. பார்த்தீங்களா? இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து குட்டி டிராக்டரு நெறைய இருக்கு பாருங்க. ஓ! இது கூட இதில எடுத்துட்டு போலாம் போலது. அந்த இதில எடுத்த பாருங்க ஹெலிகாப்டரு, அப்புறம் ஒரு ஏர் கண்டிஷனர் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே நம்ம இதில எடுத்துட்டு போலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இத ரிமூவ் பண்ணிட்டு, அந்த லோடர் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து நான் வந்து இது பண்ண போறேன். இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ட்ரெய்லர வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்ம பார்த்துட்டீங்களா? இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு? அதே மாரி இப்ப நம்ம அடுத்தது இத நம்ம யூஸ் பண்ணலாம். லோடர் வெளிய வந்துடலாம். குயிக் ட்ராவல் மூலமா அது அங்கேயே தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து அத இது பண்ணிக்கலாம். ம். இங்க பாருங்க. இதில கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நார்மலா ஏத்துனோம்ல, அதோட ஹெவிலாம் இதில ஏத்தலாம். காட்டுறேன் பாருங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதில உள்ளதும் ஏத்தலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு லோ பட்ஜெட்ல பார்த்தோம்ல, அதுவும் ஏத்தலாம். அதில உள்ளதும் இதில ஏத்த முடியும். பாருங்க. இது எல்லாமே ஏத்த முடியும். லோ பட்ஜெட்ல என்னெல்லாம் நம்ம கொண்டு வந்தோமோ, அது எல்லாமே நம்ம இதிலயும் ஏத்த முடியும். ஆனா, இது ஒரு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த இந்த லோடர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாருங்க நான் ஹெவி கிளிக் பண்றேன். ஃபுல்லா பாருங்க.
எவ்வளோ ஹெவி இருக்கு பாருங்க. இவ்வளோ ஹெவியும் நீங்க வந்து இதில ஏத்த முடியும். அதில ஒர்க் ஆகாது. சரி அதுதான் இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு வந்து ஹெவியான ஒரு பொருள நீங்க எடுத்துட்டு போணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, நீங்க லோடர் அதான் வந்து கரெக்ட்டு. உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலான ஒரு அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அ இப்போ இதில வந்து அ ஹெவியா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. பாருங்க. இதுவும் நம்ம இதில எடுத்துட்டு போ முடியும். இத நீங்க லோ பெல்ட்லயும் எடுத்துட்டு போ முடியும். சொல்ல புரியுதுங்களா? சரி அப்போ வந்து உங்களுக்கு நீங்க லோ பெல்ட் லோ சாரி லோ பெட் வாங்குறது இது பண்றத விட, நீங்க லோடர் வாங்கிட்டீங்கன்னா 2த்தையுமே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். சொல்ல புரியுதுங்களா? 2 விஷயங்களும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். அதான் வந்து இதில ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஆக்சுவலா வந்து 2ம் ஒண்ணு தான். கிட்டத்தட்ட இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஹெவியான உள்ளதெல்லாம் நீங்க இதில ஏத்தணும். நார்மலான உள்ளதெல்லாம் அதில ஏத்தலாம். சரி 2 நல்ல விஷயம். ஒரு வேள உங்களுக்கு ஹெவியானதா வேணும் ஹெவியா தான் நீங்க எடுக்க போறீங்க அப்டின்னா, நீங்க நேரா நீங்க அதுக்கு தான் போணும். இதிலயே போட்டிருக்கு பாருங்க. அந்த ஹெவி இந்த சிம்பிள் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதான் பாருங்க ஹெவி கார்கோ. இதெல்லாம் நீங்க அதில தான் நீங்க ஏத்தணும். அதில ஏத்துனா தான் ஈஸி. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, சேவ் இந்த ஒரு இப்போதைக்கு நம்மளுக்கு ஒண்ணு எடுக்கலாம். அப்டின்னா இது எடுக்கலாம். ஆனா இது ஹெவி கிடையாதுங்க. பாருங்க. தெரியுதுங்களா? ஹெவி கிடையாது. ஹெவி சிம்பிளே வரல பாருங்க. நார்மலா தான் இருக்கு. அப்பனா வெயிட் கம்மி தான். இது பாருங்க. டர்க்கி. சேம் இதுதான் இது 2த்துலயும் உள்ள வித்தியாசம். நீங்க அதுக்கும் ஆ இதுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? மத்தபடி நீங்க 2த்தையும் எடுக்கலாம். உங்களுக்கு இதில வந்து இந்த போட்லாம் எடுக்க முடியல பாருங்க. போட்லாம் இதில வரல. ஏன்னா போட்லாம் வந்து ஸ்ட்ரெய்ட்டா ரொம்ப பெருசா ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிறனால, இதில ஒரு பெண்ட் வருதா, அந்த பெண்ட் இருக்கிறனால நம்ம எடுத்துட்டு போ முடியாது. அதனால தான் அவங்க வந்து இத வந்து இது பண்ணல. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு இங்கேருந்து ஏதாவது ஆர்டர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இருக்குது பாருங்க. ம். எல்லாம் தூரத்துக்கு தான் இருக்குங்க. பார்த்தீங்களா, எல்லாம் செம தூரம். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். சேம். இத நீங்க ஹெவின்றதுனால இதில தான் நீங்க எடுக்க முடியும். ஆனா இத நீங்க அதில எடுக்க முடியும். லோ பெட்லயே கூட எடுக்க முடியும். இது 2ம் ஹெவி. இது நார்மல் தான். இந்த வாட்டர் டேங்க்கும் நார்மல் தான். சேம் அவ்வளோதாங்க. இதில இருக்கிற விஷயம் இது 2த்துலயும் இதான் வித்தியாசம். உங்களுக்கு எது வேணாலும் நீங்க இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வேணா லோ பெட் வேணா ஒண்ணு யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம வந்து எதுல இருக்கிறோம்? ஆனா என்ன கேட்டீங்கன்னா, நான் இதான் எடுப்பேன். லோ பெட்டுக்கு. ஆனா உங்களுக்கு லோ பெட்ல நீங்க எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த நீளம் உங்களுக்கு அதிகமா இருக்கும்போது கிடைக்கும். இல்லாட்டா கஷ்டம் தான். அதில அந்த ஒரு அட்வான்டேஜ் போட் எடுத்துட்டு போலாம். அந்த மாரிலாம் எடுத்துட்டு போறதுக்கு நீங்க அதுதான் நீங்க வந்து இது பண்ணணும். நீங்க இந்த 2த்துலயும் நீங்க எது வேணாலும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்க இஷ்டம் தான். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன், இதில ஏதாவது ஒரு இதிலேயே நம்ம எடுக்கலாமா? இல்ல லோ பெட்ல எடுக்கலாமா? இதில வந்து நமக்கு பெருசா இங்க தான் ஏதோ ஒண்ணு பார்த்தோம்ல.
அப்பா! எல்லாம் தூரம் தான். ம். இது கூட எடுக்கலாம். பாருங்க ஹெவி அப்புறம் வந்து உங்களுக்கு இது. ஆனா இது 28 மணி நேரம் இருக்கு. இது பக்கமா? ஓகே. இது ரொம்ப பக்கம். இது கொஞ்சம் தூரம். இதுவரைக்கும் நம்ம எடுத்ததே கிடையாது. இது வந்து நம்ம தனியாவே எடுக்கலாம். ஸ்ட்ரெய்ட்டா ரோடு தான். எல்லாம் நம்ம முடிக்கலல்ல. ஒரு ஸ்ட்ரெய்ட் ரோடு. ம். இது அப்படியே தீவு கீவுலாம் போய் போகுதுங்க. நான் உங்களுக்கு சின்னதா உங்களுக்கு பண்ணி காட்டணும்னு தான் நெனைக்கிறேன். பெருசா நான் போணும்னு நெனைக்கல. தனியாவே ஒரு இது பார்ப்போம். இது வந்து எப்படி இருக்கு? இது என்ன மாரி விஷயங்கள்ன்ற தெரிஞ்சுக்கலாம் தான் உங்களுக்கு விஷயம். இப்ப இங்கேருந்து நம்மளுக்கு வந்து பக்கத்திலேயே ஒண்ணு இருக்குது. இல்ல நம்ம இந்த ஏரியாலேருந்தே எடுக்கலாமா? இங்கேருந்தே கூட எடுக்கலாம். இங்க நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கூட ஒரு டிராக்டர் ஒண்ணு இருக்கு. இது வேண்டாம். இது பக்கத்தில போது. இது இங்கேயே தான் இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். பட் இருந்தாலும் லோ பெட்டுக்கு எடுக்கலாம் தப்பில்ல. இது ட்ரை பண்ணலாமா? இங்கேருந்து பக்கத்து ஊரு தான். ஆமா. ஹெவி. இங்கேருந்து 2 நிமிஷத்திலே போய் ஏத்தலாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா லோ பெட் ஓரளவுக்கு எடுக்கலாம். என்ட்ட இப்போ நீங்க ரிவர்ஸ்ல நிறுத்தணுங்க. அதாங்க பெரிய சேலஞ்சே. மத்ததெல்லாம் கூட பெருசா வெளிய இல்ல. பாருங்க அது லோ பெட்லாம் வச்சிருக்கான் பாருங்க. லோ பெட் லோ லோடர்ல வச்சிருக்கான்.
பார்த்தீங்களா எப்படி போய் நிற்கிதுன்னு. அதுதான் பிரச்சனையே. வெறுப்பேத்துறேன் அவங்க. ஏய், பெரிய தொல்லைங்க இது. ம் 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 ம். அட போங்கயா. இப்போ நான் எப்படி திருப்பணும் எனக்கு தெரியாதுங்க. அதான் பிரச்சனை. லெஃப்ட்டில் திருப்பினா ரைட்டில் திரும்பணுமா, ரைட்டில் திரும்பினா டக்குன்னு அந்த மூமெண்ட் தான் இப்போ பிரச்சனையே. இப்போ இப்படி திரும்பினா தான் அப்படி திரும்பணும்னு நினைப்போம். ஆனால் இப்படி திரும்பினா தான் அப்படி திரும்பணும்னு நினைக்கணும். பார்த்தீங்களா? அதுதான் இருக்குலே பிரச்சனை. அதை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாதான். ஐய், ம், அவ்வளோதான். பார்த்தீங்களா? இதை நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும். ஓகே. அப்பா ஒரு வழியாக நிறுத்திட்டேங்க. என்கிட்ட நீங்கள் அதை கரெக்டாக பிடிக்கலன்னா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே பாருங்கள், நத்த மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வண்டி எடுப்போம். பார்த்தீங்களா?
எஸ், இங்கே வந்து எடுத்துகிட்டு போகணும். புரிதுங்களா? அந்த லோ பெட் லோ லோடர் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லிட்டேன். அது என்னென்ன ஏற்ற முடியும் அப்படின்றதையும் உங்களுக்கு இது பண்ணிட்டேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது லோ லோடர். லோ பெட்டு வந்து சேம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா ஹெவி, இதெல்லாம் அதில் எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த மாதிரி ஹெவியான விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது தான் அந்த லோ லோடரோட வேலை. அதனால் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் ரொம்ப சென்சிட்டிவானது வந்து லோ லோடருங்க. அது வந்து லோ பெட் வந்து அந்தளவுக்கு சென்சிட்டிவ் கிடையாது. நான் சென்சிட்டிவ்னா என்னன்னு சொல்கிறேன், புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் ரொம்ப உணர்ச்சி போட்டு லைட்டாக அப்படி திருப்பினா கூட இது வந்து கவுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இதோடைய ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த டேர்னிங் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப வளையும், அதோட ரொம்ப வளையும். அதனால தான் இந்த மாதிரி ஹெவியானதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி வளையுது பாருங்கள், இதுதான் விஷயம். எஸ், அவ்வளோதான், சின்ன ஏரியா தான் கொண்டு போகிறேன். என்ன அடிச்சு என்னங்க பிரயோஜனம்? பாருங்க, இதில் போகிறது தான் கரெக்டு. இதில் போகிறது தான் கரெக்டு. அப்புறம் இந்த ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது.
அதான் இதில் எடுக்க முடியுமான்னு தெரியலங்க. நான் வந்து இது வந்து உங்களுக்கு இது கிடையாது. ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த சேலரியை பற்றி போட்டிருந்தாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் சிலது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை இன்னும் டீட்டெயிலாக போட்டிருக்கணும். அது வந்து இது இல்லை, கொஞ்சம் சிஸ்டம் கொஞ்சம் இதில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாய்மொழியிலே சொல்லியிருக்கேன். அவர் பின்னாடியே போயிடுவோம். எஸ், அந்த வியூ பார்க்கலாம்னு நினச்சேன், தேவையெல்லாம் மிடிச்சிட்டேங்க. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது. இவனுங்க எப்படி போகிறானுங்க தெரியலையே. அவன் எப்படி போகிறானா, அவன் எப்படி போகிறான் தெரியலையே. இவனும் இப்படி தான் வரான். பாரு, ஓ ஏய் ஏன், ஓ சாரி. அவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த கேரியர் வேறு கேரியருங்க. இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும். அது இது ஒரு வளைவு சுழிவு ரோடு. கொஞ்சம் மேடாக இருக்கும். பா, நிறைய டேங்க் தாங்க போகுது. டேங்க் டேங்க் டேங்க்.
அப்படியே பூந்து போயிடலாம். அவ்வளோதாங்க. என்டர். அதிலே போயிருக்கலாம். இந்த கேரியர் வேறங்க. இந்த போய் பாருங்க, இதான் நம்ம கொண்டு போறல அந்த இதுதான். பா, நான் ஒரு இது பாருங்க. பா, இது வருது பாருங்க. இது ஒரு லோ பெட்டு. அதான் அது லோ பெட்டு போகிறது. தெரியலங்க. முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. அதான் இடிச்சிட்டேன். எல்லாம் அடிச்சிருக்க மாட்டேன். பா, ஓ பெட்ரோல் தேவையான்னு பார்க்குறியா? பெட்ரோல் தேவையில்லை. இந்த பாலம் என்ன வேலை முடியாமல் இருக்கா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஓ சாரி. இது வேறங்க. இது நான் உட்டு பைப்பு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது. அதை நான் உங்களுக்கு அடுத்தது போடுறேன். இது ஒரு தனி இது. சே, ரோடு சின்னதாயிடுச்சு. ஒன்றும் ஆகலைல்ல, ஒன்றும் ஆகலை. பார்த்தீங்களா, வண்டி லோடுக்கு ஒன்றுமே ஆகலை பாருங்கள். வண்டிக்கு ஆயிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோடுக்கு ஒன்றுமே ஆகலை பாருங்கள். இவ்வளோ பெரிய ஹெவி ஆயிடுச்சிருங்க.
பிரேக் வச்சா கவுந்துரும் சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன் வேறு இதில். ஐயோ 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 ஐயோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? அந்த மலையை பார்த்தோன்னு தாங்க ஞாபகம் வந்துச்சு. அந்த பாருங்களேன், ஹைட்டாக ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி நம்ம சென்னையில் வந்து ஒன்று இருக்குங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நிறையா ஒரு பேர் சொல்கிறாங்க. ஒரு தடவை போனேன், சூப்பராக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது காடு மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த மலைக்குள்ளே போனீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. ரோடு அந்தளவுக்கு நல்லா இல்லை, பெரிய ஹெவி வண்டிலாம் போகிற மாதிரி ரோடெலாம் இல்லை, நடா. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன் நான். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே இருக்குது அந்த ஸ்கூலு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் தெரியும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரோடு மட்டும் சூப்பராக போட்டு வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்துருங்க. நம்மளுடைய இதை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த பராமரிப்பு தாங்க பெருசாக இருக்காது. அது மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். யார் வந்தாலும் சரி பராமரிக்க மாட்டாங்க ஒழுங்கா. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பக்கவே போக மாட்டாங்க. அதெல்லாம் அழகாக ரெடி பண்ணி பக்காவாக வச்சுருந்தாங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே மாற்றலாம் அதை. ஒரு மாதிரி சாய்வாக இருக்கும் அந்த இடம்.
சுத்தி பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நீங்க இருக்கிறதுலே அ ரொம்ப சிட்டி சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்ல நான் சொல்றேன். முன்னாடி ஓரளவுக்கு பரவாயில்லங்க. ஏன்னா முன்னாடினா நான் சொல்றது அ ஒரு எனக்கு தெரிஞ்சு கொரோனாக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். அப்போலாம் பரவாயில்ல ஓரளவுக்கு. ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதுவா இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர க்ரவுட் ஆயிடுச்சு. ஒரு மாரி இதுவாடா அந்த ஏரியான்ற மாரி ஆயிடுச்சுங்க. முன்னாடிலாம் வண்டி எடுத்துட்டு ஜாலியா அப்படியே ஈசிஆர் பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போலாம் ஈசிஆர் பக்கம் போறது அப்படின்றதே ஒரு அந்த மாரி ஆயிடுச்சு. நான் இத பலனாலும் உங்களுக்கு ஒரு 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 வண்டி லோட் அடிச்சு காட்டுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி, ஓகே. இது வந்து நீங்க எப்படி ஓட்டலான்லாம் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா எல்லாம் நான் சொல்லி தர வேண்டியதில்ல. என்னோட நீங்க நல்லாவே பண்ணலாம். பண்ணியிருப்பீங்க. இந்த கார் கூடயே வருது பாருங்க. போயிடுச்சா? இல்ல கூடயே தான் வருதா? போயிடுச்சு. காரே தெரியலங்க. உங்களுக்கு சிலத தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க அத எடுத்து நீங்க டைரக்ட்டா விளையாடிக்கலாம். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அப்பா! புது இடம், புது ஃபேக்டரி. என்டர். ஓகே. வேண்டாம். சூப்பருங்க. பக்கா கொண்டு வந்துருங்க. அட்டகாசமா கொண்டு வந்துருங்க. இப்ப நான் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து பாருங்க. இதுதான் நம்ம இப்போ வந்து எடுத்துட்டு வந்தது. இது பேர் வந்து லோடர். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது சம்மந்தமா வந்து உங்களுக்கு வந்து அ பாருங்க இதிலே ட்ரெய்லருக்கு நெறைய இருக்கு. ட்ரெய்லர் வந்து அ அது அப்லோடு பாருங்க. இது வந்து இந்த டப்பாக்குள்ளது இதுல காட்டியிருக்கான்னு நெனைக்கிறேங்க. எங்கடா? ஆ இந்தா இருக்கு பாருங்க. இதுல இருக்கு பாருங்க. இதுல
இதான். இது வந்து அதாவது லோ பெட் இது. இதான் லோ பெட். இதுல என்னென்னலாம் இருக்குன்றத இங்கேயே உங்களுக்கு காட்டுறாங்க. பாருங்க எவ்ளோ விஷயங்கள் எடுத்துட்டு போலான்றத உங்களுக்கு இதிலயே காட்டுறாங்க. ஆக்சுவலா நான் இப்படியே நான் உங்களுக்கு காட்டியிருக்க முடியும். நான் சும்மா உங்களுக்கு அ ஓட்டுற மாரி உங்களுக்கு காட்டினேன். பாருங்க இதில என்னெல்லாம் எடுத்துட்டு போக முடியும் அதிலயே வச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க. இதெல்லாம் நீங்க இதில எடுத்துட்டு போலாம். பார்த்தீங்களா? இந்த மாரிலாம் நீங்க இத எடுத்துட்டு போலாம். சேம் இதெல்லாம் வந்து அ லோ பெட். இது வந்து லோ லோடர். லோடர். லோ லோடர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவும் அதே மாரி எடுத்துட்டு போலாம். ஆனா, பாருங்க. இதெல்லாம் ஹெவி. இதெல்லாம் வந்து தான் இதில எடுத்துட்டு போ முடியும். அதில எடுத்துட்டு போ முடியாது. பாருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போலாம் இதுல. இந்த மாரி உங்களுக்கு 2 விஷயங்களும் உங்களுக்கு அ பக்காவா வந்து இது 2ம் தான் நான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு காட்டினேன். இத நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு வேள எதெல்லாம் எடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும்னா, நீங்க நேரா போயிட்டு இங்க பார்த்தீங்களா? அதில போயிட்டு நீங்க பார்க்கலாம். நான் இத பத்தியே உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டுர்றேங்க பேசாம. அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே. அவ்வளோதான். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்க லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில பார்க்கலாம். பாய்.